guys, so welcome back. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா ஹரியோட பெஸ்ட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இல்ல சைல்ட்ஹுட்னா சைல்ட்ஹுட்ல மட்டும் இல்ல. வந்து இப்போ வரைக்கும். ஆமா, சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் 27 இயர்ஸ். அந்த ஃப்ரெண்டோட என்கேஜ்மென்ட்க்கு தான் வந்திருக்கோம். ஹரியோட அப்பா இருக்காங்கல்ல, என்னோட மாமனார் இருக்காங்கல்ல, அவங்களோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவும் என்னோட அப்பா யாரு இந்த அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹரியும் ப்ரூனும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து. ஆமாம், வாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து கவர் பண்ணோம். இவங்க தான் அன்பு. அர்ச்சனாக்கா வந்து மிஸ்ஸிங், அவங்க உள்ள இருக்காங்க. மாமா மாமா அவங்க பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஹாய் கூட இவர்தான் எங்க மாமா. ஹாய் சொல்லுங்க. ஓகே, முன்னாடி போறேன்னா அப்பதான் நான் என்ன காஸ்டியூம் போட்டிருக்கேன்றத கவர் பண்ணாம இந்த சாரீக்கும் இந்த அக்கேஷனுக்கும் ஒரு ரிலவன்ஸ் இருக்குது. இது என்னன்னா, இது என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ. என்ன காஸ்டியூம் போடலான்னு யோசிச்சு ஃபைனலி என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரியே போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் அந்த அக்கேஷன் வந்து ஒரு கம்ப்ளீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கெஸ்ட் கூட எல்லாம் பேச வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே பேசிவிட்டு இங்கே வந்து நம்ம ஃபேமிலி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஆண்டி, கார்த்தி, காரு அவங்கெல்லாம் எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா, ஷாலு எல்லாம் வேற ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். ஃப்ரெண்டோட அண்ணி கிருபா, என் ஃப்ரெண்டு போய் கிருபா அண்ணி எல்லாம் மென்ஷன் பண்ணு. ஃபங்க்ஷன்னாலே எப்படி தானே, ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, சாங்ஸ் பின்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் மொத்தமாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட வெட்டிங் வ்ளாக்ஸும் ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஃபைனலி வந்து நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். இலையில என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பிரைட் வந்து ஹாஃப் கேரளைட். ஸோ இதில் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் கேரளா டிஷ்ஷஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ முதல்ல இந்த பிரிஞ்சி போட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கார்ன் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் எனக்கு பிடிச்ச இளநீர் பாயசம் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்ட கையோட ஒயிட் ரைஸ் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒயிட் ரைஸ்க்கு இந்த பருப்பு, அது கூட நெய் அண்ட் காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக. அண்ட் அது முடிஞ்ச உடனே ரசம் சாதம், அது முடிஞ்ச உடனே. ஸோ ஃபைனலி கர்டோடு நான் முடிச்சுக்கிட்டேன் சாப்பாட்டை. முக்கியமாக அதில் ஒரு ஊறுகாய் இருந்துச்சு, நாயிஞ்சி ஊறுகாய். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த ஸ்வீட் சாப்பிட்டேன். ஹரி அவங்களோட இலையில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடித்தாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட உடனே பக்கத்தில் இந்த பீடா கவுண்டர் இருந்துச்சு. ஸோ பீடா சாப்பிட்டு அதோட எங்களோட லஞ்சை நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டோம். அதை முடிச்ச கையோடு கீழே போனோம். அங்கே ஒரு கேக் கட்டிங் இருந்துச்சு. ஸோ இதோட நம்மளோட ஈவெண்ட் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நடுவில் வந்து ஒரு குட்டி பிரேக்காக நிறுத்திருக்கோம். ஜம்னா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவர்ஸ் அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கெஃபே பாயிண்ட் அங்கே குடிச்சிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டாப் போட்டோம். பாய்ஸ்லாம் வந்து இங்கே ஒரு காஃபி பிரேக் எடுத்துட்டாங்க.